இதுல ஒருத்தன் யாரு அந்த கருப்பள்ளி போய்க்கிற லூசு போயிருக்கானே, ஆமா அதுக்கு மேல ஒருபடி மேல போயிட்டு நீதிபதி சொன்னா அதை நாங்க ஏத்துக்கணுமா, அவரோட கடவுளான்னு கேட்கிறான். அட வெண்ணமான இதுக்கு முன்னாடி மட்டும் நீதிபதி சொல்ற மத்த உத்தரவுல மட்டும் நீ தள்ளிதான் ஏத்தி விடுவீங்க, இது சொன்னா மட்டும் உங்களுக்கு தவறா தெரியுதா? ஏன்னா இவ்வளவுக்குள்ள இதுல முழுக்க முழுக்க திமுக தான் காரணம் சொல்ல கேட்டீங்கன்னா, திமுக தான் எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்து மக்களுக்கு எதிராகவே நின்று சிறுபான்மைக்கு நான் காட்ட முற்படும். நீ நல்லா பாருங்க, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்னைக்காவது இந்து மத சார்ந்த பண்டிகைக்கு ஒரு பண்டிகை வாழ்த்து இருக்காரா? சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் முழுக்க முழுக்க ஒரு விரோதம் நிற்காரு. இந்த மக்களுக்கு எதிர்ப்பா நாம நின்னாதான் சிறுபான்மைகளுக்கான நான் ஆனவன் அப்படின்னு மக்கள் நம்புவாங்க, நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ட்டு இவர் நம்புறாரு. அதை தொடர்ந்து அவர் ஃபாலோ பண்றாரு. அதனால இந்து பண்டிகைக்கு எதுவுமே அவர் வாழ்த்து சொல்ல மாட்டார். நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு தனிப்பட்ட நபரா இருக்கும்போது நீங்க எந்த ஒரு பண்டிகை சார்ந்து எதுவும் வாழ்த்து வேண்டாம், நீங்க எதை வேணா பின்பற்றலாம். ஆனா நீங்க ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரா இருக்கும்போது எல்லா மதம் சார்ந்து எல்லா சந்தேக மக்களும் ஓட்டு போட்டு தான் நீங்க முதல்ல இருக்கீங்க. நீங்க எல்லாருக்குமான முதல்வர் தானே. அப்ப எல்லா மக்களுடைய மத நம்பிக்கைக்கும் ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போறதுல உங்களுக்கு என்ன? சோ நாங்க வாழ்த்து கூட சொல்ல மாட்டோம் அப்படின்ட்டு இந்து மக்களுக்கு எதிராக நிற்காரு இந்த முதலமைச்சர். ஆனா அது கூட தெரியாம இந்த இந்து மக்கள், மானங்கெட்ட இந்து மக்கள் அந்த திமுக ஓட்டு போட்டு திரும்ப திரும்ப திமுக இருக்காங்க.